ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டக்காய் குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள். கசப்பு இருக்காது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை சுண்டக்காய் செடிங்களில் பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இது கடைகளில் வத்தலாக வாங்கி செய்வோம். அதை விட பச்சை சுண்டக்காய் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இது நம்ம இப்படியே சமைக்க முடியாது. இதை தட்டி இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக கழுகி தான் சேர்த்திக்கணும். இந்த விதையோடு நம்ம சமைச்சோன்னா குழம்பு ரொம்ப கசப்படிக்கும், வயிற்றுக்கும் அது நம்மளுக்கு சேராது. எல்லா காயும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இது 2-3 முறை நல்லா கழுகி எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் காய்ச்சதையும் கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். 1/2 கப்பு சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு தட்டி சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இது கூட சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பச்சை சுண்டைக்காய் சேர்த்திக்கலாம். நம்ம இப்படி சுண்டைக்காய் குழம்பு செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திட்டோன்னா இது நல்லா வதக்கறக்கு சரியாக இருக்கும். நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். காய், வெங்காயம், தக்காளி எல்லாம். 1 ஸ்பூன் குழம்புத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு. 1 நிமிஷம் இது நல்லா பெரட்டி விடணும். லெமன் சைஸ் புளி நல்லா கரைச்சி சேர்த்திக்கலாம். புளி தண்ணி கலந்து விட்டு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் கொதிச்சுது. சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெல்லம் சேர்த்துட்டு மல்லி இலை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா இந்த டைம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கல. பெருங்காயத்தூள் சேர்த்துனோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பச்சை சுண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடாக சாப்பாட்டில் இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.